ஆண்டின் பொதுக்காலம் 5வது வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 7 அருள்வாக்குகள் 14 தொடக்கம் 23 வரை. இன்றைய நற்செய்தி வாசகம் உணவு உண்பதற்கு முன் கைகளை கழுவுதல் பற்றிய இயேசுவின் புரட்சிகரமான கருத்துக்களை பொதுமக்களுக்கு விளக்கும் தொடர்ச்சியை கொண்டுள்ளது. பலிகளை ஒப்புக் கொடுப்பதற்கு முன் குருக்கள் எவ்வாறு கைகளை கழுவ வேண்டும் என்று விடுதலை பயணம் 30:17 கூறுகிறது. யூத குருக்கள் மட்டும் கடைபிடித்த இந்த கை கழுவும் முறையை சமய முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக யூத மக்களும் உணவு உண்பதற்கு முன் இந்த சடங்கை கடைபிடிக்க வேண்டும் என்று யூத பாரம்பரியம் வலியுறுத்தியது. தூய்மைப்படுத்தும் சடங்கு ஒரு நபர் கடவுளிடம் வருகின்ற போது அகத்தூய்மையோடு வாழ்கிறேன் என்பதன் அடையாளமாக கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தது. ஆனால் பரிசேயர்கள் வெளிச்சடங்குகளில் புறச்சடங்குகளில் மட்டும் கவனம் செலுத்தினர். இயேசுவை பொறுத்தவரை உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் ஊடுருவி பாய்கின்ற உண்மை சமயமாக சடங்குகள் அமைய வேண்டும். உட்புறத்தை கண்டுகொள்ளாத வெளிப்புற சமய சடங்குகள் வெற்று சடங்குகள் என்று இயேசு மொழிகின்றார். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் என்ற பொய்யாமொழி வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க இயேசு நடைமுறை உண்மையை உவமையாக இங்கே தருகிறார். வசனம் 15, வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்த கூடியது ஒன்றுமில்லை, மனிதருக்கு உள்ளே இருந்து வெளிவருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் என்கிறார். தீட்டுப்பட்ட உணவு, தீட்டுப்படாத உணவு என்று உணவுக்கு யூத மதகுருக்கள் கோஷர் என்ற சட்டத்தை வகுத்திருந்தார்கள். கோஷர் உணவை பற்றிய பழைய ஏற்பாட்டின் அனைத்து சடங்கு உணவு சட்டங்களும் செல்லாது என்று இயேசு அதிர்ச்சியூட்டும் படிப்பினையை மக்களுக்கு கற்பித்தார். இந்த சட்டங்கள் எல்லாம் பழைய உடன்படிக்கையை நிறைவேற்ற எப்படிப்பட்ட உள்ளத்தோடு கடவுளை அணுகி வர காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு கொடுக்கப்பட்டவைகள். காணிக்கையும் பலியும் செலுத்த வரும்போது தூய்மையான மனசாட்சியோடும் தூய்மையான மனதோடும் தூய்மையான சிந்தனையோடும் தூய்மை நிறை செயல்களோடும் வரவேண்டும் என்பதற்காகவே இந்த சட்டங்கள் கொடுக்கப்பட்டன என்று இயேசு மொழிகிறார். உண்மையான அசுத்தத்தின் ஆதாரம் ஒரு மனிதனின் இதயமும் மனமும் ஆகும் என்பதையும் இயேசு குறிப்பிட்டு சொல்லுகிறார். எரேமியா 17:9, இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது. நீதிமொழிகள் 4:23, விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் வாழ்வின் ஊற்று அதனின்று புறப்படுகிறது. சியன்னா நகர் புனித கேத்தரின் இதயம் என்ற பாத்திரத்தை நன்மைகளாலும் தீமைகளாலும் நிரப்ப முடியும். எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுதான் நம் இதயத்தை ஆட்சி செய்யும் என்கிறார். இயேசு 10 கட்டளைகளை ஆதாரமாக வைத்து இன்றைய நற்செய்தி பகுதியில் 12 பாவங்கள் நம் இதயத்தை சூறையாடி கொண்டிருக்கின்றன என்று பட்டியலிடுகிறார். மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்யத் தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன என்று குறிப்பிடுகிறார். இன்றைய நற்செய்தி நமக்கு வழங்கும் படிப்பினை: 1. சட்டங்கள் மனித நலத்திற்காக உருவாக்கப்பட்டவை. சட்டம் ஒரு சில இடத்திற்கு அவசியம், எடுத்துக்காட்டு போக்குவரத்து ஒழுங்கு படுத்துவதற்காக. ஆனால் சட்டம் எதற்கும் தீர்வு தர முடியாது. ஏனென்றால் சட்டத்தில் ஓட்டைகளை கண்டுபிடித்து அதை அடைக்க இன்னொரு சட்டம், அடுத்த ஓட்டை அடைக்க இன்னொரு சட்டம் என்று வளர்ந்து கொண்டே செல்லும். எனவே நமக்கு அன்புதான் சட்டம்,
அன்பின் இருப்பிடம் இதயம். 2. சியன்னா நகர் புனித கேத்தரின் சொல்வது போல நம் இதயமே நன்மையின் தீமையின் இருப்பிடமும் மற்றும் பிறப்பிடமும் கூட. கடவுளை அன்பு செய்யவும் அடுத்திருப்பவரை அன்பு செய்யவும் வலியுறுத்தும் உண்மையான சமயத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் நம் இதயத்தையும் மனதையும் அன்பினாலும் பரிவினாலும் இரக்கத்தினாலும் மன்னிப்பினாலும் நிரப்ப வேண்டும். நமது மனத்தை தீய எண்ணங்கள் மற்றும் பேராசைகளிலிருந்து தூய்மைப்படுத்தி பொறாமை, வஞ்சகம், தற்பெருமை ஆகியவற்றிலிருந்து விடுவிக்க உதவிடுமாறு கடவுளிடம் வேண்ட வேண்டும். ஆமீன்.